ஆஸ்பிரண்ட்ஸ் நம்மள்ல சில பேர் எத்தனை தடவை சொன்னாலும் அதே தவற திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 மிஸ்டேக்னால இப்போ ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸால எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த தப்ப அப்கமிங் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல நீங்க ரெக்டிஃபை பண்ண டைமும் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸான விஷயம். அசால்ட்டா நெனச்சு விட்டதுனால ஒரு சில பேரு இப்போ பாதிப்புல இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்னா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா கன்டின்யூ பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு, அப்ளை பண்ணவங்க இத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது எகைன் நீங்க லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு, அந்த அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல இருக்கக்கூடிய சிக்னேச்சர செக் பண்ணுங்க. சிக்னேச்சர, சைன செக் பண்ணுங்க. விசிபிளா இருக்கா? இல்ல இமேஜ் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத. நம்ம அப்லோட் பண்ணும்போது நல்லாருக்கும். பட் சர்வர் எரர்னால சில நேரங்கள்ல அது கரப்ட் ஆயிடும். அப்போ அங்க சைன் கிளாரிட்டியோட இல்லன்னா உங்கள வெளிய அனுப்பிடுவாங்க. ஒரு சில பேர நான் 2017ல இருந்தே பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா? 2வது விஷயம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ். பேமெண்ட் ஸ்டேட்டஸ வந்து பார்த்தீங்களான்னா, நீங்க உங்களுக்கு அமௌண்ட் உங்க ஃபோன்லேருந்தோ, இல்ல கார்ட்லேருந்தோ டிடக்ட் ஆனா கூட, சர்வர் இஷ்யூனால ரீஃபண்ட் ஆயிடும். உடனே ரீஃபண்ட் ஆகாது. 2, 3 நாள் கழிச்சு தான் ரீஃபண்ட் ஆகும். அது எப்படி செக் பண்ணணும்னா, அதே அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணி, ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பேமெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல பெய்டு அப்படின்னு வந்தா மட்டும் தான் நம்மளுடைய பேமெண்ட் சக்சஸ். சில பேர் எனக்கு மெயில் வரல சார், எனக்கு மெசேஜ் வரல சார். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பெய்டுன்னு வந்தா மட்டும் தான் கன்ஃபார்ம்டு உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஒருவேளை உங்களுடைய பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிருந்தா, நீங்க லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷனே டவுன்லோட் ஆகாது. பிரிண்ட் அப்ளிகேஷன் வராது. அதுக்கு பதிலா யுவர் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் இஸ் ஃபெயில்டுன்னு அப்படி வந்திருக்கும். எகைன் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஆல்ரெடி டிடக்ட் பண்ண அமௌண்ட்ட 2 to 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த தப்புனால சில பேருக்கு இப்போ லாகின் பண்ணும்போது இன்வேலிட் லாகின் கிரெடென்ஷியல் வரும். ஏன்னா உங்களுடைய பேமெண்ட் ஃபெயில்டுனா அங்க அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துக்க மாட்டாங்க. 3வது தப்புனா இந்த ஃபோட்டோ, கேப்சர் ஃபோட்டோ இருக்குல்ல, கேப்சர் ஃபோட்டோ. அந்த கேப்சர் ஃபோட்டோல கிளாரிட்டியா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு நீங்க ஃபோட்டோ எடுக்கிறது, இல்ல லோ விஷன்ல, லோ லைட்ல ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாரி இஷ்யூனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோட்டோ ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? நல்ல கிளாரிட்டியோட எடுக்கணும். நீங்க ஒரு கேப்சர் ஃபோட்டோ எடுக்கும்போது, கண்ணாடி போட்டு எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு பேக்கிரவுண்ட்ல உங்களுக்கு லைட்டிங் இருக்கிற மாதிரி மூஞ்சி வந்து விஷன் கிளாரிட்டியோட இல்லாதம்போது எடுக்கக்கூடாது. நீட்டா இந்த மாரி ஒரு செவுத்து பின்னாடியோ, இல்ல இந்த மாரி ஒரு போர்டு பின்னாடியோ நீட்டா இருந்து கரெக்ட்டா உங்களுடைய ஃபேஸ் விசிபிளா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்க. இந்த ஃபோட்டோ சரியில்லாதனால ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ரொம்ப மோசமா இருக்கு. அது நீங்க தான் அப்படிங்கிற அடையாளமே தெரியாத மாரி ஒரு சில பேருக்கு இருக்கு. இல்ல இதுவும் கரப்ட் வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது, இத செக் பண்ணிக்கலாம். இது கூட இந்த எப்படி சைன் கரப்ட் ஆகுமோ, அந்த மாரி இதுவும் கரப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அதையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணணும். ஒரு டைம் அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்க ஃபோட்டோ கேப்சர் பண்ணீங்கல்ல, இந்த கேப்சர் பண்ண ஃபோட்டோ, இது இல்லாம நீங்க ஓபிசில தான் கரெக்ட்டா அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்ல எஸ்சி, எஸ்டில தான் கரெக்ட்டா அப்ளை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு எலிஜிபிலிட்டிலாம் ஜென்ரல் தான் இருக்கா? டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா இருக்கா? பெர்சன்டேஜ் மார்க்லாம் கரெக்ட்டா போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் மாத்த முடியாது. அதெல்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. எடிட் வந்தா கூட அதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதுன்றதுனால, அப்புறம் கரெக்ட்டா தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ணிக்கோமா, சென்டர்லாம் கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கோமா, எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரோ, அது எல்லாத்தையும் நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பேமெண்ட் முடிஞ்ச உடனே எகைன் அந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் குடுத்து, எல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த 5 மினிட்ஸ் நீங்க சோம்பேறித்தனம் பட்டதுனால, இப்ப என்ன சில பேருக்கு ஆகியிருக்கு. இல்ல சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். நம்ம அதுக்கு தான் அந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ குடுக்குறோம் அப்டின்னா, வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? உங்கள அந்த 5 நிமிஷத்துல, 2 நிமிஷத்துல ஒண்ணும் ஆகிட போறது கிடையாது. இன்னைக்கு லாஸ்ட் லாஸ்ட் டேட் அப்ளை வீடியோல எக்ஸ்ட்ரா எதுவுமே பேச மாட்டேன். இன்னைக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் லாஸ்ட்டு.
அண்டு அப்ளை பண்ணவங்க இதெல்லாம் செக் பண்ணுங்க. நான் எல்லா வீடியோவிலும் நான் சொல்லுவேன். இத சொல்ல மாட்டேன். பேமெண்ட் ஸ்டேட்டஸ மட்டும் சொல்லுவேன். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. அதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு. ஆனா இதனாலயும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். இதனாலயும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். இதனால நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. பட் சைன் சரியில்ல அப்படிங்கிறதுனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? நெறைய டைம் பார்த்துருக்கேன். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது வெளிய அனுப்பி விட்டுருவாங்க. "தம்பி, இந்த சைன் கிளாரிட்டியோட இல்ல. அ அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுப்பா, போப்பா" அப்படின்ருவாங்க. நீ என்னதான் கத்துனாலும், "தம்பி அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது." சிம்பிளா முடிச்சுருவாங்க. அவ்வளோலாம் நம்ம மேல கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம மிஸ்டேக் இதெல்லாம். நம்ம தான் செக் பண்ணணும். பேமெண்ட் ஸ்டேட்டஸோ, இல்ல சிக்னேச்சரோ கரெக்ட்டா இருக்குன்றத நம்ம தான் செக் பண்ணியிருக்கணும். நம்ம மிஸ்டேக்க அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா இத நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண இன்னும் 28ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனாச்சு போய் நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன எல்லா டேட்டாவும் சைனு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்க போய் அங்க செக் பண்ணுங்க. அப்படி ஏதாச்சும் நீங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இல்ல கரப்ட்டா இருக்கு, அப்படி இல்ல பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இல்லன்னா பேமெண்ட் பண்ணிருங்க. ஏதாச்சும் இந்த மாரி கோளாறு இருக்கு, இல்ல மாத்தி டேட் இது மாத்தி போட்டீங்க. ஒரு பொண்ணு பண்ணுச்சு. 1997க்கு பதிலா 1987ன்னு போட்டுருச்சு. ஓகேங்களா? அது வந்து எ அ கே ரிசர்வ்டு கேட்டகரில இருந்ததுனால, அந்த டைம்ல ஏ ஏஜ் லிமிட்டும் இருந்துச்சு அந்த ஏஜுக்கு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தா எக்ஸாம் ஹால்ல போய் பார்த்தா, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஏ எக்ஸாம் கிளியர் ஆகாதனால பரவால்ல. எக்ஸாம் கிளியர் ஆயிருந்தா, டேட் ஆஃப் பர்த் போட்டா வரல. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, 10 வருஷம் தப்பா போட்டுருக்காங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுவோம்ல, அப்ப டேட் ஆஃப் பர்த் போட்டா வரல. அப்புறம் அந்த நம்பர 97க்கு பதிலா 87 இயர் போட்டதுனால தான் வந்துச்சு. எக்ஸாம் கிளியர் ஆகாததுனால பரவால்ல. எக்ஸாம் கிளியர் ஆகியிருந்ததா, அவங்களே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஸ்டேக் எல்லாம் நடக்குது. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாமே ஒன்ஸ் அகைன் அட் அ அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி செக் பண்ணணும். ஏன் இவ்வளோ நேரம் இந்த விஷயம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் உங்களுக்காக டைம் எடுத்து இதெல்லாம் குடுக்குறோம் அப்டின்னா, இதனால சில ஆஸ்பிரண்ட்ஸ் படிச்சு எக்ஸாம் கிளியர் ஆகி, அவங்க அவங்களுடைய சான்ஸ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றேன். இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்த ரெக்கார்ட். அந்த மிஸ்டேக்க நம்ம பண்ணக்கூடாது. அதுலருந்து பாடம் எடுத்துக்கிட்டு அத கரெக்ட் பண்ணுங்க. எகைன் எகைன் நம்ம எத்தன தடவ சொன்னாலும் சில பேர் இத வந்து கேட்டுக்கிறதில்ல. அதனால தான் இந்த வீடியோ தனியா மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஒரு சில பேர் இந்த பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது. உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலைன்னா அவ்வளோதான். நீங்க வேற எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் பண்ண முடியாது அதுக்கு மேல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அடுத்த ஆர்ஆர்பி எக்ஸாம்க்காச்சு ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. தேங்க் யூ. அண்ட் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃபர்ஸ் ப்ரோல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரிலிம்ஸ் முதல் மெயின்ஸ் வர கிளாஸ வந்து நாங்க டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேர்ல நவீன் சார், நான், அபீத் சார்லாம் அபீத் சார் ஆப்ல எடுத்துட்டு இருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம அஃபேர்ஸ் ப்ரோல கரண்ட் அஃபேர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, AK10 கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு நெறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.